மாறிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 7th ஸ்டாண்டர்டோடைய பிசிக்ஸ் புக்குடைய செகண்ட் லெசன் வந்து பார்க்கலாம், எலக்ட்ரிசிட்டி. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. Conventional current is in the direction opposite to electron flow. So conventional current na first என்னன்னு பார்க்கலாம். The movement of positive charge is called conventional current. So positive charge இருக்கு இல்லீங்களா, அதோடைய மூவ்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா conventional current னு சொல்றோம். So இதோட டைரக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னா opposite to electron flow. எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறது தான் வந்து நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். So அடுத்தது பாருங்க. 1 milliampere is equal to 10 power minus 3 ampere. 1 microampere is equal to 10 power minus 9 ampere. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு இந்த பாக்ஸ்ல இம்பார்ட்டன்ட். The potential difference between any two points in the circuit is the amount of energy needed to move 1 unit of electric charge from one point to other. So இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நகர்த்தி கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜியை தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. The electric current flow from the higher potential level to the lower potential level is just like the water flow. ஸோ எப்பவுமே வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ஹை ரீஜியன்ல இருந்து லோ ரீஜியனுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃப்ளோ அப்படிங்கிறதும் ஹை ரீஜியன்ல இருந்து ஹை பொட்டன்ஷியல் லெவல்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் லெவலுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம டெம்பரேச்சர்லயும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெம்பரேச்சர் எப்பவுமே வந்து ஹை டெம்பரேச்சர் ரீஜியன்ல இருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜியனுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பொருளா இருந்தாலும் ஹைல இருந்து லோவுக்கு தான் வந்து வருது. அடுத்தது பாருங்க. ஸோ ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு அதோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன, கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தடுக்கிறது. அதை தடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டினா அதை அழகா கடத்திட்டு போறதுக்கு பேர் தான் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு தாமிர கம்பி இருக்கு. நம்ம வீட்டில் வந்து ஒயர்ல எல்லாம் வந்து கம்பி இருக்கும் இல்லைங்களா, அழகா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷா. ஸோ அதை தான் வந்து நம்ம காப்பர் வயர்னு சொல்லுவோம். அந்த காப்பர் வயர் வந்து கரண்ட்டை எவ்வளவு அழகா வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகுது இல்லைங்களா, அழகா கடத்திட்டு போகுது. ஸோ அதனாலதான் அதை வந்து கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். இதுவே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கரண்ட்டை வந்து கொண்டு போகாம தடுக்கும், அந்த எலக்ட்ரிசிட்டியை தடுக்கிறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி நம்பர் என்ன, கண்டக்டிவிட்டி நம்பர் என்ன, அதோடைய பொட்டன்ஷியல் அதோடைய அந்த கெப்பாசிட்டிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். An electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து எலக்ட்ரிக் சப்ளை அப்படிங்கறது நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணலாம். ஸோ செல்னா அதுல வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்து நம்ம வந்து இன்டைரக்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒரு வால் கிளாக் இருக்குன்னு வைங்களேன், வால் கிளாக்ல நம்ம என்ன பண்ணுவோம், செல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்மளுடைய மொபைல் போனா இருக்கட்டும் அல்லது வந்து லேப்டாப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து பேட்டரியை போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தான் வந்து எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் செல் ரெண்டு டைப்பா இருக்கு, பிரைமரி செல், செகண்டரி செல்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். The chemical reaction inside the primary cell is irreversible. இதுவே செகண்டரி செல்னா ரிவர்சபிள் ப்ராசஸா இருக்கும். ஸோ ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தண்ணியில நனைச்சிட்டோம்னா அந்த துணி வந்து இப்போ ஈரமாயிடுச்சு. அதை நம்ம காய போட்டா என்ன ஆயிடும், திருப்பியும் அந்த ஈரம் காஞ்சு பழைய மாதிரியே வந்துருங்களா. திருப்பியும் தண்ணியில நனைச்சா என்ன ஆகும், ஈரமாகும். ஸோ அப்போ அது ஈரம் ஆகிறதும் அந்த ஈரம் காயறதும் திருப்பி ரிவர்சபிள் தான். ஸோ நம்மளால எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ
இப்போ அதே சேம் கிளாத் இருக்குன்னே வச்சுக்குவோம். அந்த கிளாத்தை வந்து நீங்க எரிச்சிட்டீங்க. ஸோ இப்போ எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த கிளாத் மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர முடியுங்களா? கண்டிப்பா கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி செல்ல நடக்கிறது எல்லாமே இர்ரிவர்சிபிளா இருக்கும். செகண்டரி செல்ல நடக்கிறது எல்லாமே ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கும். அதாவது அந்த செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இட் cannot be recharged. ஸோ பிரைமரி செல் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதை த்ரோ தான் பண்ணணும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். அதை வந்து திருப்பியும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து முடியாது. இதுவே செகண்டரி செல்ல கேன் பி ரீசார்ஜ்டு. ஸோ இந்த பிரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து வால் கிளாக்ல இருக்கிற செல்லையே சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் ஏதாவது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து த்ரோ பண்ணிட்டு புதுசுதான் வாங்குறோம். ஆனா மொபைல் போன்லயோ லேப்டாப்லயோ இருக்கிற பேட்டரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் தீந்துருச்சுன்னா திருப்பியும் நம்ம என்ன பண்றோம்? சார்ஜ் போடுறோம், மறுபடியும் யூஸ் பண்றோம். அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீசார்ஜ் பண்ணி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் செகண்டரி செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த இடத்துல இது வந்து அப்படியே இந்த பாயிண்ட் தெரியாம இந்த இடத்துல அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதெல்லாமே சொல்லிக்கலாம். ஏதாவது ஒரு டாய்ஸ் இருக்குதுன்னா அழகா செல்லு போட்டோம்னா வந்து ஓடும். இந்த மாதிரி நம்ம வந்து ரன் பண்ணி விட்டோம்னா அந்த அழகா ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ரிமோட் கார் சொல்ல அந்த கார்ல எல்லாம் வந்து குட்டி குட்டியா பொம்மை கார் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல போடுற செல்லு, வால் கிளாக்கு போடுற செல்லு, இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிளா மொபைல் போன், கம்ப்யூட்டர், கேமரா, எமர்ஜென்சி லைட்ஸ், இது எல்லாத்துலயும் இருக்கிறத சொல்லலாம். அடுத்தது பாருங்க. Examples: simple voltaic cell, Daniell cell, Leclanche cell, dry cell. இது எல்லாமே primary செல்லுக்கு எக்ஸாம்பிள். இதுவே lead accumulator, addition accumulator, nickel ion accumulator, இவங்க எல்லாருமே யாருக்கு எக்ஸாம்பிள்னா செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள். Electrolytes are substances that become ions in solution and acquire the capacity to conduct electricity. ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம ஆசிட் பேஸ் லெசன்லயே பார்த்துருப்போம். ஆசிடா இருந்தாலும் சரி, ஆசிடுடைய அக்வஸ் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, பேஸுடைய அக்வஸ் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரிசிட்டியை அழகா கண்டக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆசிட்ல வந்து H+ or H3O+ அயான்ஸ் இருக்கு. இதுவே பேஸா இருந்ததுன்னா OH- அயான்ஸ் இருக்கு. ஸோ அயான்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து கண்டிப்பா என்ன பண்ணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அப்படி அயன்ஸ் இருக்கிற சொல்யூஷன் அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல மின் பகுளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கண்டிப்பா மின்சாரத்தை, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The dry cell is not really dry in nature, but the quantity of water in it is very small as the electrolyte is in the form of paste. In other cells, the electrolyte is usually a solution. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ட்ரை செல்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது. வாட்டர் கண்டென்ட் இருக்கு, பட் ரொம்ப கம்மியான அளவுல தான் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அதுவும் இல்லாம அப்படி இருக்கிறதும் என்ன மாதிரி தான் இருக்குதுன்னா ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இல்லாம ஒரு மாதிரி ஜெல் மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து வாட்டருடைய கண்டென்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. அதனால நம்ம அதை ட்ரை செல்னு சொல்றோம். மற்றபடி தண்ணியே இல்லாம எல்லாம் போயிடல. இதுவே மற்ற செல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சொல்யூஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சர்க்யூட் டயக்ராம்ஸ். ஸோ சர்க்யூட் டயக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பேட்டரி. ஸோ பேட்டரி என்ன பண்ணும்? எனர்ஜி சோர்ஸ். அங்க இருந்தா நமக்கு வந்து எனர்ஜிங்கிறது கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட் வந்து இருக்கு இதுல. ஸோ இதை வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம், இதை நெகட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க வயர்ஸ். ஸோ இந்த வயர்ஸ் மூலமா தான் எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம ஒன்னொன்னா கனெக்ட் பண்றோம். ஸோ ஒரு பேட்டரி இருக்கு, பல்ப் இருக்கு, ஸ்விட்ச் இருக்குன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? அந்த வயர் மூலமா தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க பல்ப். ஸோ பல்ப் வந்து லைட் சோர்ஸ், கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் ஃபிலமெண்ட், கிளாஸ் பல்ப், மெட்டல் காசிங் அண்ட் மெட்டல் டிப். அடுத்தது கீ. ஸோ ஸ்விட்ச் பாருங்க, ஸ்விட்ச் இப்படி இருந்ததுன்னா ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன்ல இருந்தா சர்க்யூட் இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளோங்கிறது இருக்காது. அதனால ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கும். இதுவே க்ளோஸ்டா இருந்ததுன்னா ஸ்விட்ச் வந்து ஆன்ல இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த திருப்பி எலக்ட்ரிக் ஃப்ளோ அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தது பாருங்க,
ஸோ அப்போ ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த க்ளோஸ் தான் இருக்கு சர்க்கியூட் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன்ல இருக்கும், அப்போ பல்ப் வந்து எரியும். இதுவே ஓப்பன்ல இருக்குதுன்னா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும், ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளோ அந்த இடத்துல வந்து போயிருக்காது, கம்ப்ளீட் ஆயிருக்காது, அப்போ பல்ப் டஸ் நாட் லைட் அப். எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ்க்கும் எலக்ட்ரிக் இன்சுலேட்டர்ஸ்க்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் கண்டக்டர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை அழகா கண்டக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மெட்டீரியல்ஸ். எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் அப்படின்னா அதால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ பாருங்களேன், மெட்டல் சச் ஆஸ் அயன் அண்ட் காப்பர். ஸோ அயனா இருக்கட்டும் காப்பரா இருக்கட்டும் இதெல்லாம் அழகா கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும் இல்லைங்களா. இதுவே வுட்டு, கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர் இது எல்லாம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. ஸோ இவங்களெல்லாம் நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். All muscles of our bodies moves in response to electrical impulses generated naturally in our bodies. ஸோ நம்ம நேச்சுரலாவே நம்ம பாடியில எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு, நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட் சர்க்கியூட். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது எதனால நடக்கும்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ நடந்துட்டு இருக்குதுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அளவுல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும், ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது நடக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து மின் தடை அப்படிங்கிறது நடக்கும், மின்சாரம் வந்து தடைபடும். அந்த இடத்துல நடக்கிற ஒரு சின்ன தீப்பொறி மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற இந்த ஒரு பிரின்சிபலையே எங்க வந்து இந்த ஒரு ஃபினோமெனா எங்க வந்து யூஸ் பண்றாங்க எஃபெக்டிவா அப்படின்னா, வெல்டிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வெல்டிங் பண்ற அந்த பிசினஸ்ல வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல வந்து இந்த ஹோல் பேராகிராஃப்ல இந்த ஒண்ணுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்க வந்து அப்ளிகபிள் அப்படின்னா இந்த வெல்டிங் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப அப்ளிகபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது எந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபேன் வந்து ஓடுதுன்னா அதுக்கு ரீசன், பல்ப் எரியறதுக்கான ரீசன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வெல்டிங்லையும் ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாங்கன்னா, ஸோ அப்போ அந்த இடத்துல வெல்டிங்க்கு தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சீரிஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சீரிஸ் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கண்டினியூஸா வந்து போகும். ஸோ எங்க ஸ்டார்ட் ஆச்சோ திருப்பி அங்கதான் வந்து முடியும். இதுவே பேரலல் சர்க்கியூட்னா இங்க ஸ்டார்ட் ஆகிறவங்க இப்படி போயிட்டு நடுவுல கூட வந்து போவாங்க. ஸோ இப்படி கூட போவாங்க. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரே மாதிரியே வந்து போயிட்டு ஒரே இடத்துல முடிவாங்களான்னு கேட்டா இல்ல, திடீர்னு நடுவுல மாறும், சின்ன அங்கே இங்கும் சைட்ல வந்து பிரான்ச்சஸ், கிளைகள் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கும். ஸோ பேரலா ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா வந்து போய்கிட்டே இருக்கும். அததான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பேரலல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிற விஷயம் என்ன, அந்த டிஃபரன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ காமனா இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் அண்ட் வயர்ஸ். ஸோ எனர்ஜி சோர்ஸ் பேட்டரி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கணும். அதே மாதிரி கனெக்டிங் வயர்ஸ் அப்படிங்கிறதும் ரெண்டுக்குமே வந்து காமனா நமக்கு வந்து தேவைப்படும். அடுத்தது பாருங்க, சிங்கிள் லூப் கனெக்ஷன். இதுவே வந்து சீரிஸ் சர்க்கியூட்டா இருந்தா ஒரு சிங்கிள் லூப் கனெக்ஷன் இருந்தாவே போதும். பட் இதுவே இந்த இடத்துல பேரலல்னா கனெக்டட் பை பிரான்ச்சஸ். பல்ப்ஸ் டிம்மர், ஏன்னா ஒரு ரெண்டு பல்ப் வந்து சீரிஸ் சர்க்கியூட்ல இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஈக்குவலா பவரை. அப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கிற எனர்ஜி, இப்போ என்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குதுன்னா நான் உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டா என்னோட ஆட்டோமேட்டிக்கா டல் ஆகும் இல்லைங்களா. அதனால பல்ப்ஸ் டிம்மர். இதுவே இங்க ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியா எனர்ஜி அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அதனால இப்போ நான் வந்து எனர்ஜியை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து பாதி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா எனக்கு பாதி எனர்ஜி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் டல்லா தான் இருப்பேன். இதுவே ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியா வந்து ரெண்டு கிளாஸ் வந்து ஜூஸ் கிடைக்குதுன்னா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்ப ரெண்டு பேருமே பிரைட்டரா இருப்போம் இல்லைங்களா. பல்ப் ஷேர் பவர், ஈச் பல்ப் ஃபுல்லி பவர்ட். ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். ஸோ இப்போ ஒரு பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சு, ஒரு பல்ப் வந்து கரெக்டா எரியலனாலும் கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கிற பல்புக்கு வந்து லைட், அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது கரெக்டா ஃப்ளோ ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் எண்ட் ஒரு பல்போடையும் நெகட்டிவ் எண்ட் ஒரு பல்போடையும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ரெண்டுமே கரெக்டா போயிட்டு கனெக்ட் ஆனாதான் பல்ப் எரியும். அப்போ ஒன்னு ஃபியூஸ் போனாலும் இன்னொன்னும் வந்து காலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க ஆல் பல்ப் ஸ்டே lit if one goes out. இதுவே பேரலல் சர்க்கியூட்டாக இருந்தால் ஒரு பல்ப் ஃபியூஸ் போனாலும் இன்னொன்னு வந்து நல்லா தான் எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் கிடையாது. இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பாக்குறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான்னு பாத்தீங்கன்னா பேரலல் சர்க்கியூட் தான். ஏன்னா நம்ம வீட்டுல சீரிஸ் சர்க்கியூட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க, வீட்டுல எத்தனை லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு லைட் ஃபியூஸ் போனாலும் இன்னொரு லைட், எல்லா லைட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஸ் போயிடும் இல்லைங்களா. அல்லது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பல்புமே வந்து என்ன ஆகும்னா ஒர்க் ஆகாம போயிடும்.
அதனாலதான் நம்ம வீட்ல எல்லாமே வந்து parallel circuit அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, electricity. Electric current is the flow of electric charges typically through wires, conductors and electric devices. So electric charge உடைய flow தான் electric current னு சொல்றோம். So flow of electric charges தான் electric current அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. இதோட ஃபார்முலா பாருங்க, I is equal to Q by T. So I அப்படின்னா electric current, Q னா electric charge, T னா time. This is the material used in SIM cards, computers and ATM cards. Do you know by which material I'm made up of? ஒரு சிம் கார்டு வந்து கேக்குது, நான் எந்த மெட்டீரியல்னால வந்து ஆகியிருக்கேன்றது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செமிகண்டக்டர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நல்லா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுச்சுன்னா ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ கண்டக்டிவிட்டினா நல்லா வந்து கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை, ரெசிஸ்டிவிட்டினா அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாது, அந்த இடத்துல வந்து அது தடுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டிவிட்டிங்கிறது தடுக்கும். இதுவே இன்சுலேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டோட்டலா வந்து எலக்ட்ரிசிட்டியவே கண்டக்டே பண்ணாது அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ கண்டக்ட் பண்றதுக்கும் கண்டக்ட் பண்ணாததுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை தான் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் கார்ட்ஸா இருக்கட்டும், அல்லது சிம் கார்டு, அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிப், அது எல்லாமே எதனால ஆனதுதான் பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ்னால ஆனதுதான். ஸோ பாருங்க, கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனை தான் வந்து நம்ம செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். Wires made of copper and electrical conductor have very low resistance. Copper wires are used to carry current in households. ஸோ பாருங்க, ஒயர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காப்பர் அப்படிங்கிற மெட்டீரியல்னால தான் செய்வாங்க. ஏன்னா இதுதான் எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணும் அண்ட் ஹாவ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை அந்த இடத்துல தடுக்கிறது. ஸோ அப்போ இவங்க வந்து அப்படியெல்லாம் வந்து ஈஸியாக தடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து தடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பவர் தான் இருக்கு. அதனால தான் இவங்கள நம்ம ஒயர்ஸ் எல்லாம் வந்து செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். These wires are in turn enclosed in electrical insulators or materials of high electrical resistance. These materials are usually made of flexible plastics. ஸோ இவங்களை சுற்றி நம்ம வந்து பிளாஸ்டிக் ஃப்ளெக்சிபிள், அதாவது வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம இவங்களை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பாடியில படவும் கூடாது, அது வந்து ரிஸ்க். ஸோ அப்போ நம்ம தெரியாம அதை தொட்டுட்டா கூட வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ன்றக்காக தான் அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் வயர்ஸ் வச்சு அதை இன்சுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் உடைய எஃபெக்ட் என்னென்னலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 எஃபெக்ட் வந்து இருக்கு மெயினா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஹீட்டிங் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட். இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் உடைய எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வென் தி கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி காயில் ஒயர். ஸோ ஒயர் வழியா அந்த கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ சர்க்யூட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அயன் பாக்ஸ், ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய ஒன் ஆஃப் தி எஃபெக்டா நம்ம ஹீட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்லைங்களா. அதே மாதிரி கெமிக்கல் எஃபெக்ட், நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த லைன்ல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து இந்த மெட்டீரியல் நம்ம உள்ள வைக்கிறோம், இந்த சொல்யூஷன்ல இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.